ஏய், எதுக்கு வந்தது வராதமா வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க? நீங்க பேசாதீங்க. அம்மா என்னடி என்ன? மாப்பிள நல்லா இருக்கீங்களா? வீட்ல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா நடக்குது இந்த வீட்ல? என் பொண்ணே இல்லன்னு தலை முழுகி வீட்டை விட்டு அனுப்பிச்ச அந்த காயத்ரிய நீங்க கூட்டிட்டு வந்து சீராட்டிட்டு இருக்கீங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஏய், அவன் உன் அக்காடி. நிறுத்தமா. என் பொண்ணே இல்லன்னு அப்பாவே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி அவ அக்கா ஆவா? கௌரி கொஞ்சம் பொறுமையா இருமா. உங்க அக்காவை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாத பேச்செல்லாம் பேசிட்டேன். உண்மையிலேயே அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. ஓஹோ, அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் விட்டு கண்டுபிடிச்சு வர சொன்னீங்களோ? ஏன்பா அப்படி இருக்கீங்க? கேவலமா இல்ல உங்களுக்கு? உங்க மூத்த பொண்ணு நீங்க கொஞ்சறதுக்கும் சீராட்டுறதுக்கும் நான் இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சீங்களா? நான் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் இவ்வளவு கூட்டிட்டு வந்து பாசத்தை பொழியறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்ன கௌரி இது? இந்த பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். காயத்ரி எந்த தப்பும் பண்ணல. அவ உத்தமி, மாசு மருவு இல்லாத பொண்ணு. என் அவசர புத்தி தான் அவளை தப்பா நினைச்சிருச்சு. நல்லா இருக்குப்பா நீங்க பேசுறது. வாங்க மாமா. கௌரி எப்படி இருக்க? ஏய், வரதுக்கு முன்னாடி வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா? சொல்லிட்டு வர வேண்டியவன் நீ. வர போறதுக்கு முன்னாடி ஏன் வர, எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம என்னைய கேக்குறியா நீ? ஏய் கௌரி, சும்மா இருக்க போறியா இல்லையா நீ? அம்மா நீ இருமா. சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? யார் சின்ன பொண்ணு? நானா? எனக்கு என்ன பாலிய விவாகமா பண்ணி வச்சிருக்காங்க? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்கா? இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமான்னு ஒரு வார்த்தை யாராவது கேட்டிருப்பாங்களா இந்த வீட்ல? பிடிக்காத வாழ்க்கை என் தலையில கட்டி என்ன தலை முழுகிட்டு தலை முழுகின ஒண்ணு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏய், வாயை மூடிட்டு இருக்க மாட்டே? எதுக்கு நான் வாயை மூடணும்? வயிறு எரியுது எனக்கு. எங்க அப்பாவை நான் நம்பினேன். அவரை கஷ்டத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக ஏன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு உங்களை கட்டிக்கிட்டு அவர் மனதை நான் காப்பாத்தினேன். பதிலுக்கு அவர் என்ன செஞ்சாரு பாத்தீங்கல்ல? தப்பான கேஸ்ல மாட்டி கோர்ட்டுக்கு போய் ஃபைன் கட்டிட்டு வந்தவ செத்தாலும் என் பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு தலை முழுகின மனுஷன் இப்ப மட்டும் எதுக்கு இப்படி சொல்றாராம்? அதை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? ஏய் கௌரி, அரஞ்சனா பாரு. என்னம்மா என்ன இப்போ? உன் பொண்ணு யோகிதை தான் ஊருக்கே தெரியுமே. பெத்த தகப்பன தலை முழுகினவ ஒரே ராத்திரியில நல்லவளாயிட்டாளா? அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம கல்யாண ஏற்பாடு வேற பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். எந்த மாக்கா இப்ப மாட்டினா? எவன் தலையில இவ்வளவு கட்ட போறீங்க? ஏய் கௌரி, போதும் நிறுத்து. என்ன வார்த்தை சொல்லிட்ட என் பொண்ணை பத்தி? சும்மா நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. சம்பந்தி, நீங்க நிறுத்துங்க. உங்க பொண்ணை பத்தி நீங்க சொன்னதான் இது வரைக்கும் கேட்டேன். இன்னைக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு பேசின எல்லாத்தையும் கேட்டேன். காயத்ரி தப்பான கேஸ்ல மாட்டி கோர்ட்டுக்கு போனவளா? என்ன கேட்ட? சம்பந்தி, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, நம்ம பேசிக்கலாம். உள்ள வரதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல உங்க சின்ன பொண்ணு பேசுனதோட அர்த்தம் என்ன எங்களுக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொந்த அக்காவை பத்தி தங்கச்சி இப்படி பேசுறானா அதுல என்னவோ இருக்குன்னு அர்த்தம். முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? உங்களை தானே கேட்டுட்டு இருக்கோம். ஏன் மறைக்கலாம்னு நினைச்சீங்களா? கேஸ்ல மாட்டின பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு ஏன் தம்பி தான் உங்களுக்கு கிடைச்சானா? அப்படி பேசாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. காயத்ரி மேல எந்த தப்பும் இல்லம்மா. ஏங்க சும்மா பேசாதீங்க. இது உங்க வீடு தானே? இருக்கிறது உங்க பொண்டாட்டி, உங்க பொண்ணுங்க தானே?
அப்ப உங்களுக்குள்ள பேசுறதே நீங்க போயின்னு சொல்லுவீங்களா? யாருக்கு காது குத்து பாக்குறீங்க? என்ன நடந்துச்சுங்கறத நான் தெளிவா சொல்றேன். முதல்ல உள்ள வாங்க சம்பந்தி. என்னது சம்மந்தியா? இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் ஏதோ நிச்சயத்துக்கு நாள் பார்த்துட்டுமே அத சொல்லி சந்தோஷப்பட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை இங்க வந்தாதானே உண்மை தெரியுது. என் புள்ள தப்பிச்சான்னு நினைச்சுக்கிறேன். ஐயா, நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. கௌரி சின்ன பொண்ணு, அவ ஏதோ விவரம் புரியாம. என்னது விவரம் புரியாமையா? தெளிவா தீர்மானமா தப்பு செஞ்சு கேஸ்ல மாட்டி கோர்ட்டுக்கு போனவள எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேக்குறான். அதுவா சின்ன பொண்ணு? உங்க வண்டவாளம் உங்க சின்ன பொண்ணு மூலமா தண்டவாளம் ஏறிச்சுன்னு நினைச்சுங்க. இன்னையோட என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாருங்க. கிளம்ப போலாம். ஐயா, ஐயா போகாதீங்க. ஐயா. ஐயா, ஐயா நான் சொல்றதை கேளுங்க. நில்லுங்க. ஐயா போகாதீங்க. ஐயா வேணாங்க, இதோட விட்டுருங்க. அப்புறம் அவ்வளவுதான், கொஞ்சம் விளங்கிடும். நல்ல குடும்பம். ரெடியா வண்டியா? வாங்க வாங்க வாங்க. ஏங்க சம்பந்தி வீட்ல என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க? என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாமா? ஆ, ஊரை கெடுத்து உறவை கெடுத்து அப்பா அம்மா பேரை கெடுத்து தானும் கெட்டு கேவலமா இருக்கிற ஒருத்தி தான் உன் வீட்டு மருமகளா வரணும்னு நீ நினைச்சேன்னா இன்னைக்கே கூட வச்சுக்கலாம். நாளைக்கே உன் புள்ளைய கூப்பிட்டு தாலியும் கட்ட ஏய் சொல்லலாம். என்னடி என்னாச்சு உனக்கு? ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? ஆ? நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தி வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க? இனிமே அந்த வார்த்தையை சொல்லாத கோமதி. சம்மந்தியா சம்மந்தி? அந்த கேடுகட்டுல மருமகளை ஆக்கிக்கிறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா? அவளை மறந்துரு. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது. என்னங்க சொல்றீங்க? இதுக்கு மேல என்னமா சொல்றது? நம்ம வீட்டு மருமகளாக்கணும்னு ஒருத்தைய பார்த்தோமே, அவ தப்பான கேஸ்ல சிக்கி கோர்ட்டு கேஸ்னு ஒரு பெரிய ரவுண்டே அடிச்சிட்டு வந்திருக்கான். அவளை பெத்த அப்பாவே அவ என் பொண்ணு இல்லன்னு சொல்லி வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திருக்காங்க. இதெல்லாம் உன்கிட்ட சொன்னாங்களா? ஏமாந்துட்டோம் கோமதி. என்னமோ தப்பு நடந்திருக்கு. அத மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ண பார்த்திருக்காங்க. ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சதை சொல்ல போனப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது. இல்லன்னு வெய்யே, நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம். கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு நாம துரோகம் பண்ணவங்களா இருப்போம். ஐயோ எனக்கு என்னங்க இது? ஏய் ஏய் வனிதா, உங்க அப்பா என்னடி சொல்றாரு? நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ காயத்ரி, காயத்ரி தப்பு பண்ணவளா? ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியலையே. நம்ப முடியாதுமா, நம்பவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் சும்மாவா சொன்னாங்க? அன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போனப்போ எவ்வளவு அழகா பவ்யமா பொம்மை மாதிரில வந்து நின்னா நம்மளால கண்டு கூட பிடிக்க முடியலையே. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாத்திருப்பாங்க. ஏய் உனக்கு யாரடி இதெல்லாம் சொன்னா? யார் சொல்லணும்? யார் சொன்னா நீ நம்புவ? சொல்லு கோமதி, சொல்லு. காயத்ரி கூட பிறந்த தங்கச்சியே சொல்றா, போதுமா? அதுவும் எப்படி? நாங்க போறப்ப அவங்க தங்கச்சிக்கும் அப்பாக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து கேக்குறா, ஏன்பா உங்களுக்கு வேணான்னா தப்பான கேஸ்ல மாட்டினவள வெளியே தள்ளி கதவை சாத்திடுவீங்க, இப்ப திடீர்னு உள்ளு கூப்பிட்டு அவளுக்கு பால் விட்டு சீராட்டி அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேக்குறா. எங்களை என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கலான்னு கேக்குறா. எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நல்ல வேலை அந்த இடத்துல நீ இல்லாம போயிட்ட. பெரிய சதிகார கூட்டம் அது. நல்ல வேளை தப்பிச்சோன்னு நினைச்சுக்கோ. இன்னைக்கு மட்டும் இந்த உண்மை நமக்கு தெரியாம இருந்தது,
அந்த குடும்பத்தை நல்லவங்க நம்பி நம்ம கல்யாணத்தையே முடிச்சிருக்கோம். கடவுளே, எனக்கு தலையே சுத்துதுடே. அம்மா நீ பதட்டப்படாம இருமா. இப்பதான் இந்த குடும்பத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சு போச்சுல, இனிமே நமக்கு என்ன அவங்களோட வேலை. ஆனா ஒண்ணுமா, முதல்ல உன் பிள்ளைய கூப்பிட்டு அந்த பொண்ணை மறக்க சொல்லு. ஆமா கோமதி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நடக்கவும் கூடாது. என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? தங்கம்மா படிச்சிருக்கிறான், கௌரவமா டாக்டர் உத்தியோகம் பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். ஒரு கண் அசைச்சா போதும் 100 பேர் ஓடி வந்து பொண்ணு கொடுக்க லைன்ல நிப்பான். வனிதா சொன்னாலே நெக நெட்டு சீர் செனத்தி இதெல்லாம் கேட்க முடியாம போயிடுன்னு. அப்ப எனக்கும் என்னடா அவன் இப்படி பேசுறான்னு தோணுச்சு. ஆனா இப்ப சொல்றேன் கோமதி, உன்னை விட என்னை விட நாம பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கா. நாளையும் பேசி நல்ல விதமா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சரியானதான் கல்யாணம். இப்படி எடுத்தும் கௌத்தம் செஞ்சு முடிச்சிருந்தோம்னா நம்ம புள்ள வாழ்க்கை தான் பாழா போயிடும். அந்த அண்ணாமலை அவ்வளவு நல்லவரா வேஷம் போட்டாராங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அந்த காயத்ரியும் குனிச்ச தலை நிமிராம தானங்க இருந்தா. சீ, நல்லவங்கன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டோம். நல்லவங்களா இருந்து என்னமா பிரயோஜனம்? மனசு முழுக்க விஷமால இருக்கு. போதும்டி, போதும், எல்லாம் போதும். ஆண்டவ புண்ணியத்துல எதுவுமே தப்பா நடக்கல. ஏதோ இப்போவாது நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதே. கோமதி, உன் புள்ள வந்தான்னா வாசல்ல நிக்க வச்சு விஷயத்த சொல்லி உள்ள கூட்டிட்டு வா. அதுக்கப்புறமா அவ்வளவுதான் கட்டிப்பான். உன் எதனா சொன்னான்னா அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன். குமார் 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 இவெல்லாம் ஒரு பொண்ணு, இவகிட்டலாம் போய் சொந்த அக்கா காரியே நாசமா போனோம்னு யோசிக்கிறாளே, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இவெல்லாம் மாமா ப்ளீஸ் மாமா, சும்மா அடிக்காதீங்க. அவர் எதுக்கு தடுக்கிற நீ? என்ன காப்பாத்துற மாதிரி நாடகம் ஆடுறியா நீ? இந்த மாதிரி நாடகம் ஆடி நல்ல பேர் எடுக்காத சொல்லிட்டேன். மாமா வேணாம் மாமா. கொல்லுங்க மாமா, ஏன் சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவ என்ன செஞ்சான்னு எங்க அப்பா சொன்னாரோ அதுதான் நான் யதார்த்தமா சொன்னேன். அத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கௌரி, தப்புமா. உங்களை பெத்தவன் ஒரு தப்பு பண்ண, ஒரு வாழ்நாள் பூராவும் பிராயச்சித்தம் பண்ணாலும் தீராத தப்பு நான் பண்ணிட்டேம்மா. என் தப்பு அடுத்த தலைமுறைக்கு நீ எடுத்துட்டு போய் பாவம் மூட்டையை சேர்த்துறாதம்மா. உங்க அக்கா நல்லவ, அவ மேல எந்த தப்பும் இல்ல. அத இப்பதானே சொல்றீங்க? உங்களுக்கு அவ வேணும்னா நல்லவ, வேண்டானா கெட்டவ. இஷ்டம் இருந்தா சேர்த்துக்குவீங்க, இல்லனா கழுத்தை பிடிச்சு வெளில அனுப்பிச்சிருவீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தலையாட்டிட்டு இருக்கணும். நீங்க கொடுக்கிற சாவிக்கு நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கணுமா? வேண்டாம் மாமா. மாமா என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அடிப்பீங்களா? கொல்லுவீங்களா? வந்து செஞ்சு பாருங்க. கௌரி ப்ளீஸ். வாய மூடு நீ. மாமா, கௌரி மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அவளை எதுக்கு கோவிச்சுக்கிறீங்க? ஏன் தலையெழுத்து இப்படி இருந்தா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? இல்லம்மா, உன் தலையெழுத்த குறை சொல்லாத. உங்க அப்ப புத்தி கெட்டு போய் செஞ்ச காரியம்தான் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம். எதுவானா என்னங்க, இப்ப வரைக்கும் அவ கஷ்டம் தீரலையே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு சீனு காரை துப்பிட்டு போறாங்க. கௌரி காரணமா, நீங்க காரணமா, இல்ல யார் காரணம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்ல சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. இல்ல லட்சுமி, இல்ல, நான் விட மாட்டேன். நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். காயத்ரி மேல வேற எந்த தப்பும் இல்லைன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கால்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேம்மா. ஐயோ வேணாப்பா, எனக்காக நீங்க எதுக்குப்பா கஷ்டப்படணும்? யோசிச்சு பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே என்னோட ராசி இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நான் போய் சேர்ற எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குப்பா. உங்களோட இருந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கல. பாட்டியோட போனப்போ பாட்டிக்கு 1000 பிரச்சனை வந்துச்சு. இப்ப திரும்ப உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். என்னால உங்களுக்கு மன கஷ்டம்தான். என் தலையெழுத்துப்பா, என் ராசிப்பா இது.
எத்தனை ரப்பர் வச்சு அழிச்சாலும் என் பாவராசி அழியாதுப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ குத்தங்குறைய சொல்ல முடியாத பொண்ணுமா. என்னோட சின்ன புத்திக்கு உன் வாழ்க்கைய பலி கொடுத்துட்டேம்மா. ஆனா இப்பவும் சொல்ற, நான் இப்படியே இதை விட மாட்டேமா. வேணாப்பா, ப்ளீஸ் பா, விட்டுருங்க. திரும்ப நீங்க அங்க போய் அசிங்கப்பட வேணாம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. ஊர் உலகத்துல அவர் மட்டும்தான் மாப்பிளையா? அப்படி எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு வேற ஒரு மாப்பிளைய பாருங்கப்பா. நீங்க யார கூட்டிட்டு வந்து நிறுத்தினாலும் நான் கண்ணை மூடிட்டு கழுத்து நீட்டுறேன். ஆனா எனக்காக நீங்க போய் அசிங்கப்படாதீங்கப்பா. இல்ல காயத்ரி, இது அசிங்கம் இல்ல, அவமானம் இல்ல, பட்ட அவமானத்தை துடைக்கிற காரியமா. தப்பா ஒரு விஷயம் அவங்க மனசுல பதியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். நான் சொன்னதான் உன் தங்கச்சி திரும்ப சொன்னான்னு அவ சொன்னதை நீ கேட்டல்ல. பரவாயில்லப்பா. அப்போ தப்பு யாரோடது? ஏன் தப்புமா, ஏன் பாவம் இது. நான் தான் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். என்ன தடுக்காதம்மா, நான் இப்பவே போறேன். எப்படியாவது அவங்க கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்காம நான் திரும்பி வர மாட்டேமா. ஐயோ வேணாப்பா, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இல்லம்மா, என்ன தடுக்காதம்மா. நான் இதை செய்யலன்னு வச்சுக்கே, 7 ஜென்மத்துக்கும் இந்த குற்ற உணர்ச்சி என்னை குத்தி கொன்னுடும். பொண்ண பெத்தவனுக்கு பொறுப்பு தன்னால வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு தேவதைய மகளா பெத்துட்டு பொறுப்பற்ற ராஸ்கலா வாழ்ந்துட்டேனம்மா. எப்பேற்பட்ட பாவி நான். விட மாட்டேமா, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். நான் வரேன். ஐயோ அப்பா, அப்பா வேணாப்பா, சொன்னா கேளுங்க. கௌரி, ஏ கௌரி, கௌரி. அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்கவே இல்ல. சொந்தத்திலே கௌதம்க்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிருக்கலாம். நீதான் தேவையில்லாம தரகர் கிட்ட எல்லாம் ஜாதகத்தை கொடுத்து இந்த அவஸ்தையெல்லாம் நமக்கு தேவையாமா? இப்படி ஒரு தரங்கட்ட குடும்பம் வந்து வாய்க்கொன்னு எனக்கு என்னடி தெரியும்? யோசிக்கணுமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. ஏன் கௌதம்க்கு நம்ம சொந்தத்துல பொண்ணுங்களே இல்லாம போயிட்டாங்க. சரி, சொந்தத்துல வேண்டானாலும் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்மளும் கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். விடுமா வனிதா, அதான் இனிமே இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. ஆறவே மாட்டேங்குதுப்பா. என்ன தைரியம் இருந்திருந்தா இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சு நம்ம கௌதம்க்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சீ, வயிறு எரியுதுடி. இப்படி எல்லாம் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா? அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் எவ்வளவு நல்ல மாதிரி நடிச்சாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேனே. ச்சே, கடைசில எல்லாருமா மொத்தமா தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டாங்களே. கௌமதி, அதான் நிச்சயதார்த்தம் நடக்கல. விடு இதோட. கௌதம் கையோட வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடுவோம். இனிமே ஒரே ஒரு நிமிஷம் கூட இதை தள்ளி போடக்கூடாது.
சம்பந்தி யோ யார் யா சம்பந்தி அப்படி கூட்டு விடான்னு சொல்லிட்டு வந்தனா இல்லையா